Hey guys, welcome to Cinematics. குரு சோமசுந்தரம், சஞ்சனா, ஜான் விஜய், லுலுசபா மாறன் இவங்க ஆக்டிங்கில் தினகரன் சிவலிங்கம் அவரோட டிபட் டைரக்டரியல்ல ஒரு எமோஷனல் காமெடி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன பாட்டில் ராதா மூவி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 crores அண்ட் ரன் டைம் 2.5 hours. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, மேஸ்திரியா வர ராதாமணி ஒரு பெரிய குடிகாரருங்க. அதனாலேயே பாட்டில் ராதானா அனைவராலையும் செல்லமாக அழைக்கப்படுது. இவர் டெய்லி குடிக்கிறதாலேயே இவங்க ஃபேமிலியில் செமையாக சண்டையும் வருது. இதனால கடுப்பான இவங்க ஒய்ஃபு இவங்க தொல்லை தாங்க முடியாமல் ராதாவை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் சேர்த்துடுறாங்க. இப்போ செம்ம ட்ரிங்க் அடிக்டாக இருக்கிற நம்ம ஹீரோ அங்கே போய் என்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதனால இவங்க ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுது, அட்லாஸ்ட் இவர் குடிய விட்டாரா இல்லையான்றது தாங்க இந்த பாட்டில் ராதா. ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி ரைட்டரான தினகரன் இந்த கதையை உண்மைக்கு நெருக்கமாகவும் அதை ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் எழுதியிருக்காங்க. நிறைய பேக்ரவுண்ட் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த படம் பார்க்கும் போதே புரியுது. குடியும் ஒரு மனநோய் தான் அப்படின்னு ஆல்கஹால் அடிக்ட்ஸ் பற்றியும் அதோட ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் பற்றியும் ரொம்ப டீப்பாகவே சொல்லியிருக்காங்க. குடிக்கிறதுனால அவங்க லைஃப்லையும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களோட லைஃப்லையும் என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக குடிகாரர்களின் நலப்பறைகள் அவங்க குடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு காமெடியாக தாங்க கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் கம்மி பண்ணிட்டு செம்ம எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க. குரு சோமசுந்தரம் இந்த படத்தில் ஒரு குடிகாரராகவே வாழ்ந்திருக்காருங்க. அவ்வளோ தத்ரூபமாக அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், பேசுகிற ஸ்லாங் ஆகட்டும், எங்கேயுமே மீட்டர் தாண்டாமல் நூல் பிடிச்ச மாதிரி செமையாக பண்ணியிருந்தாருங்க. இவர் சூசைட் அட்டன் பண்ணுற சீனு, தன் குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கூட வாங்கி தர முடியலையேன்ற கில்ட்ல அழுகிற சீனுன்னு எல்லா எமோஷன்ஸ்லையுமே டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ்னு தாங்க சொல்லணும். சஞ்சனா ஒரு பாவப்பட்ட பெண்மணியா அவங்களோட எமோஷன்ஸையும் நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ஜான் விஜய் அவரோட கதையை சொல்லி ஆடியன்ஸை சோகத்தில் தள்ளிட்டாருங்க. ஒரு 2 minutes போர்ஷனாக இருந்தாலும் அதுவுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. ஜமாஃபிம் பாரி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாருங்க. அவருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைனாலும் அவரோட ரோலில் நீட்டாக பண்ணியிருந்தாரு. லுலுசபா மாறன் காமெடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சிரிப்பலைகளை ஏற்படுத்துச்சுங்க. ஷியான் ரோல்டன் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் ஃபீல் குட் மூடில் தாங்க இருந்துச்சு. எந்த சீனை எப்படி கன்சியூம் பண்ணணும்னு இவர் பிஜிஎம் தாங்க டிசைட் பண்ணுது. அந்த அளவுக்கு இவர் மியூசிக் சீன்ஸோட கிரிப்பிங்காக இருக்குது. சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். சினிமாட்டோகிராஃபரோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ் அண்ட் ஏரியல் ஷாட்ஸ்லாம் அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருக்குங்க. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஆஃப் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக ஒரு லென்த்தி ஃபீல் கொடுத்தது. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். இன்டர்வெல்ல இவங்க வச்ச ட்விஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் இவங்க கன்க்ளூட் பண்ண விதமும் சூப்பர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டடான ஸ்டோரி, குரு சோமசுந்தரம் டாப் நாச் அண்ட் மற்ற ஆக்டர்ஸோட டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் சோஷியல் மெசேஜ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டோரியை கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க. டியூரேஷனை இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம். ஓவராலாக குடிமகன்கள் அல்லது மது பிரியர்களுக்காகவே எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு வர்த் வாட்ச் தான். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஆல்கஹாலிக் ஜர்னி ஆஃப் பாட்டில் ராதா. Cinematics rating for this movie is 7.5 out of 10. Thank you guys.